ஓகே. இப்போ பாருங்க எப்படி நடத்துறாங்கன்னு. z ஆஃப் a பவர் n ஈக்குவல் டு z டிவைடட் பை z மைனஸ் a. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? z ஆஃப் காஸ் n தீட்டாவோட ஃபார்முலா என்ன? சைன் n தீட்டா ஃபார்முலா என்ன? இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு ஐடியா ஆல்ரெடி காலேஜ் ஃபார்முலா இருக்குது. e பவர் i தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா. அப்போ n வேணும்னா e பவர் i n தீட்டா ஈக்குவல் என்ன தெரியும்? காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டான்னு ஒரு ஃபார்முலா. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுங்க? z ஆஃப் e பவர் i n தீட்டா. அப்போ இங்கே ஏ இருக்கிறதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ இருக்கிறதுல எனக்கு இ இருக்குது, கரெக்டுங்களா? ஏக்கு பதிலாக இ இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துக்குங்க. z ஆஃப் e பவர் i தீட்டா ஹோல் பவர் என்னன்னு எழுதுறாங்க, சரிங்களா? அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன நல்லா பார்த்துங்க. ஏவோட வேல்யூ இதுதான் ஏவோட வேல்யூ. இந்த ப்ராக்கெட் ரெட் ப்ராக்கெட் போடுற பாருங்க, இதுதான் ஏவோட வேல்யூ. ஏன்னா ஏ பவர் என்னோட ஃபார்முலா தான் இது வருது. அப்போ ஏ இருக்கிறதுல யார் இருக்கிறா? இ பவர் ஐ தீட்டா இருக்கிறான். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இது எப்படி வரணும்? z டிவைடட் பை z மைனஸ் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு டேர்ம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த ரெண்டு டேர்ம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, அப்போ இ பவர் ஐ தீட்டா தான் மேலே கொடுத்துருக்கலாம். அந்த இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ மேலே கொடுத்த வேல்யூ அப்ளை பண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இ பவர் ஐ தீட்டாவோட ஆயிலர்ஸ் ஃபார்முலா. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு z டிவைடட் பை z மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா உள்ளே கொண்டு வந்துருங்க. z டிவைடட் பை z மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, சரிங்களா? ஓகே சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் சொல்லுங்க. எது காஞ்சுகேட்? ரியல் பார்ட். காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுவீங்க? காஞ்சுகேட் எப்படி? இது இன்டு z மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அதாவது z மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் வர என்ன வரும்? ப்ளஸ் வரும். ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, சரிங்களா? டிவைடட் பை சேம் ஐடியா z மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, சரிங்களா? ஓகே. அப்போ என்னது? நம்ம டினாமினேட்டர் தான் நம்மளுக்கு பாருன்னா, நியூமினேட்டர் அப்படி மல்டிப்ளை பண்ணலாம். இது ஏ, இது பி, இது என்ன கிடைக்கும்? ஏ பி. அப்போ என்னாச்சு? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். z இன்ட்டு z மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா z மைனஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மைனஸ் பி ஸ்கொயர்னு என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் எழுதலாம், சரிங்களா? மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? பிங்கிறது யாரு? ஐ இருக்குதுல்ல, அப்போ ஐயும் சேர்த்து எழுதணும். ஐ தி ஹோல் ஸ்கொயர் எழுதணும், சரியா தம்பி? ஓகே சார். அப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க. உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. z இன்ட்டு z மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு z சைன் தீட்டா டிவைடட் பை இதே உள்ளே கொண்டு போங்க. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. z ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னன்னா 1. அப்போ என்ன வருதுன்னு பார்த்துங்க. z இன்ட்டு z மைனஸ் காஸ் தீட்டா divided by z square minus 2z cos theta plus 1 plus I into z sin theta divided by z square minus 2z cos theta plus 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன் இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன்னு? ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நான் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்டை நான் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேன், சரிங்களா? இது யாரோட வேல்யூ? z ஆஃப் இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ, சரியா தம்பி? ஓகே சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஸ்பிளிட் அப் பண்ணுவோம் மறுபடியும். இ பவர் ஐ தீட்டாவோட ஃபார்முலா எகைன் அப்ளை பண்ணுறேன். காஸ் தீட்டாங்கிறது n வருது, இ பவர் ஐ என் தீட்டா. அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா
ஈக்குவல் டு இந்த டேம் அப்படியே வரும், இந்த டேம் என்னவோ அப்படியே வரும். இப்போ ஸ்பிளிட் அப் பண்ணலாம். இஜெட் ஆஃப் காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு இஜெட் ஆஃப் சைன் என் டீட்டா ஈக்குவல் டு ஸ்பிளிட் அப் பண்ண எழுதிங்க. இஜெட் இன்ட்டு இஜெட் மைனஸ் காஸ் டீட்டா divided by z squared minus 2z cos theta plus 1 plus I into z of sin theta divided by z squared minus 2z cos theta plus 1. சரியா தம்பி? இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் என்ன நடக்கும்? எது ரியல் பார்ட்? இது ரியல் பார்ட். ஃபர்ஸ்ட் IZ sin theta வந்துட்டு இமேஜினரி பார்ட். அப்ப எழுதிடலாமா? அப்போ ஃபார்முலா எழுதிருங்க. which implies z of cos n theta ஓட ஃபார்முலானால நான் வச்சுங்க z into z minus cos theta divided by z squared minus 2z cos theta plus 1. அதே பார்த்தீங்கன்னா z of sin n theta. z of sin n theta வருது இமேஜினரி பார்ட். z into sin theta, z into sin theta, sin theta, z into sin theta divided by z squared minus 2z cos theta plus 1. அப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டால் நமக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சரிங்களா? ஓகே சார். ஸோ ஒரு டைம் பார்த்துட்டு நான் இப்போ கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தை டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா நான் கொடுத்துட்டேன்.